லதா வந்து பொன்னையன்லேருந்து அந்த மந்திரிகள் எல்லாமே அந்த அம்மாவை வர வச்சு பேச வச்சு கார் கதவை திறந்து விட்டு அவங்கள வழி அனுப்பிச்சு இப்படி எல்லாம் வந்து கூத்து நடந்துச்சு. ஒரு ஒரு டைமு கூத்து நடந்து அந்த அம்மா கட்சியில் பொறுப்பு கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஜெயலலிதா மாதிரி இந்த அம்மா வந்து பெரிய அளவில் வளர்ந்துருவாங்க போல் இருக்கு, பெருசாக உருவாக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படி பயம். அப்படி ஒரு காரணம் இவங்களே உருவாக்கிறாங்க. அப்படி ஒரு காரணத்தை உருவாக்கிறாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, லதாட்ட நான் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பேசியிருக்கேன், இப்போ கூட தான் பேசுகிறேன். என்ன சொல்கிறாங்கன்னா, நான் நல்லா சம்பாதிக்கிறேன், எனக்கு இனிமேல் வந்து அரசியலுக்கு வந்து நான் பேர் எடுக்கிறதோ புகழ் எடுக்கிறதோ எனக்கு அவசியம் கிடையாது, நடித்து சம்பாதிச்ச அந்த விஷயங்களே போதும், தலைவர் கூட நான் நடித்த அந்த படங்களே எனக்கு வந்து இன்னும் புகழ் தேடி தருது, அந்த படங்களை பற்றி இன்றைக்கி என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, இதுக்கு மேலே வந்து நான் ஏன் போய் வந்து அரசியலில் நான் வந்து பெரிய வரணும்னு நான் நினைக்கணும், அதுக்கான அவசியமே கிடையாது, எனக்கு ஒரு பொறுப்புன்னு இருந்தால் எனக்கு ஒரு அதுக்காக நான் செயல்படுவேங்கிறது எனக்கு என்ன தூண்டுறதுக்கு நானே ஒரு காரணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி லதா சொல்லியிருக்காங்க.